Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. So இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் மை ஆர்கனைசிங். ஸோ இன்னைக்கு என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆக்சுவலி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸு ஸ்டாக் அப் திங்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து இப்படி இருக்கிறத விட ப்ராப்பராக ஸ்கின் கேர், மேக்கப்னா மேக்கப் அந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சா மேபி ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து மஸ்காரா, இது வந்து பார்த்திங்கன்னா சீரம், ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதனால் மேக்கப் மட்டும் தனியாக அண்ட் வந்து ஸ்கின் கேர் தனியாக அப்படிங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணி 2 பாக்ஸாக இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி பண்ண போகிறேன் அண்ட் இது அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு நான் சும்மா லைட்டாக காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, என்னோட மேக்கப் ஃபவுண்டேஷன்ஸு அதுக்கப்புறம் பேலட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வேனிட்டி நான் வந்து நீட்டாக வைக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால நான் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வந்து மாய்ஸ்சரைசரு இதெல்லாம் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வச்சுருக்க கன்சீலர்ஸ் வந்து அதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சு வைக்க போகிறேன். இப்போதைக்கு இந்த செட்டிங் ஸ்ப்ரேஸ் இதெல்லாமே இதில் வந்து நான் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நியூ சீல்டு மஸ்காராஸ் இதெல்லாமே வந்து புதுசு தான். ஸோ இதுவுமே இதில் வச்சுட்டேன் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். லைக் லென்ஸ், ஸோ இந்த மாதிரி லென்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாக் அப் பண்ணதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதிலே வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ தட் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தீஸ் ஆர் த லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து ஐ திங்க் இது நான் இப்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுற போகிறேன். இது கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும். லிப் ஹீல்ஸ் ஐ திங்க் இதில் வந்து நான் லிப்ஸ்டிக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் கடகடன்னு போயிட்டு லிப்ஸ்டிக்கை தனியாக ஒரு பாக்ஸில் வந்து இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதில் எப்படி செட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் நான் வந்து மாற்றி வச்சுட்டேன். எனக்கு நிஜமாக தெரியல இவ்வளோக்குள்ளே நான் வச்சுருக்கேன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து ப்ரைடல் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வரைக்கும் எதுவுமே நான் பர்சனலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் அது தனியாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு திங்க் நான் ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ அண்ட் முன்னாடி ஒரு வீடியோ எல்லாமே நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பேலன்ஸ் இருக்கிற பவுடர்ஸு அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நியூ ப்ராடக்ட் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து தனியாக நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி இன்னொரு ஆர்கனைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லைக் பாடி லோஷன் அந்த மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து புது சீரம்ஸு. ஸோ இதில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் மட்டும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாடி வாஷ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே என்னெல்லாம் வைக்க முடியுமோ அது எடுத்து வச்சாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து கடகடன்னு அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் இதில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஹால்ஸில் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் இதெல்லாமே நான் வந்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே அழகாக இதுலேயுமே
அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கின் கேர் அண்ட் பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் என்ன வச்சுருக்கேன், என்ன யூஸ் பண்ணணும், இல்லை ரிவ்யூ பண்ணணும், இல்லை வீடியோ என்னென்னலாம் மேக் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோ பண்ணுறது எல்லாமே இதில் நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி டு பி வெரி வெரி ஹானஸ்ட், இதுதான் என்னோட 1% யூடியூப் ஃபீல்டு வந்துட்டு ஸோ ரிவ்யூலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சராக வந்து நான் ஆகி வெறும் ஒன்லி 1% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது அப்படியே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸாக வாங்கி நிறைய ரிவ்யூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். வில் சி அது நடக்குதா இல்லையான்னு. ஸோ இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ தான், இது முடிச்சாச்சு. அண்ட் மோஸ்ட்லி இந்த 6 இதுவுமே ஃபில்லும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லை வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சீரீஸ் வந்து இதோட நம்ம வந்து எண்ட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஆர்கனைசர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் வந்து புதுசாக திருப்பி வாங்கணும். பட் இது வாங்கலாமா இல்லை வந்து பெருசாக லைக் இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் யோசிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். செட் இன்னையோட வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த சீரீஸுமே வந்து இதோட முடிய போகுது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இனிமேல் நிறைய விஷயங்கள் ரூம்ஸில் மாற்றணும். அதெல்லாம் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டூராக முடிஞ்சால் பண்ணுறேன். இஃப் இந்த ரூம் நான் ப்ராப்பராக ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லைனா கண்டிப்பாக அதுக்கு டைம் ஆகும். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அண்ட் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கல, லைக் ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர்ஸ்லாம். ஸோ டெஃபினட்டாக நான் வந்து என்னோடய வேனிட்டி டூர்னு கண்டிப்பாக ஒன்று பண்ணுறேன். பட் அதுக்கு வந்து நானே இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணல என்னோட வேனிட்டி. இன்னுமே நிறைய திங்ஸ் நான் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வேனிட்டி டூர் காட்டுறேன். ஸோ ஃபார் இப்போதைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து என் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இந்த மாதிரி என்னோட கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.